மத்தியில நீ சபையை கட்ட மாட்ட, நீ ஊழியர் செய்ய மாட்டேன், நீ ஆத்தும அறுவடை செய்ய மாட்டேன் என்று பல பேர் ஊழியக்காரர்கள் பார்த்து சொல்லக்கூடிய காலமாக இருக்கிறது. அந்நிய கண்கள் அல்ல, புறஜாதியர்கள் அல்ல, இயேசுவே தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்கள் ஒரு சில பரிசுத்தவான்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், இது சபையை கட்ட முடியாது என்று. ஊழியம் கர்த்தருடையது. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்துல ஏற்ற காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான சபையை கொடுப்பார். அது எந்த பரிசுத்தவான்கள் சொன்னார்கள் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்களும் அவர்களுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் ஒரு சபையை கட்டி அல்ல தேவனை ஆராதிக்க தான் போகிறோம். அதை யாராரு சொன்னார்களோ அந்நாட்டில் வெட்கப்பட்டு போகும்படியாக நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதுவரையிலே அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கும் போது யாவற்றும் செய்ய என் தேவனா